வெப் நியூஸ் பாருங்க, நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா ஹார்ஸுமே பிரைஸ் வைஸ் நீங்க கேட்டிருந்தீங்க. பிரைஸ் வைஸ் கேட்கறது பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து டிஃபர் ஆகும். நீங்க வந்து 40,000 இருந்து 4.5 லட்ச ரூபா வரைக்குமே குதிரை இருக்கு, நார்மல் ரேஞ்ச். இதுல பிரைஸ், லைனேஜ், கலரேஷன்ஸ், அதனோட ஹைட்டை பொறுத்து 20 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம் வரைக்கும் குதிரை இருக்குதான், இருந்துட்டு தான் இருக்கு மார்க்கெட்ல. இப்போ நார்மல் நம்ம கிட்ட இருக்கிற குதிரைலாம் பாத்தீங்கன்னா வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியான ஹார்ஸ். இப்ப சில குதிரை பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் மட்டும் தான் போக முடியும், நீங்களாம் கிட்ட போக முடியாது, கடிக்கும், எட்டி வதிக்கும், காலை கட்டி போட்டே வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பிஹேவியர் இருக்கும். அது என்னன்னா ஒரு 2 வருஷம் சும்மா விட்டுருவாங்க. ஸோ குதிரைன்னு பாத்தீங்கன்னா 5 வயசு ஆகும்போது தான் ரைடிங்கு. அப்போ அந்த பாக்கி 4 வருஷம் இருக்கு பாத்தீங்களா, அதுல ரைடிங்கும் பண்ண மாட்டாங்க, சும்மா அப்படியே மேய்ஞ்சிட்டு சுத்தி வர வேண்டியதான். அந்த 5வது வருஷம் தான் அதை பிடிச்சி நீ இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் போகணும்னு சொல்லிட்டு வைப்பாங்க அந்த ஹார்ஸை. ஸோ அந்த மாதிரி குதிரை நீங்க வாங்கும்போது வந்து எட்டி வதிக்கும், கடிக்கும், ஆபீஸா எல்லாமே பண்ணும். அது விலை கம்மி. சில ஹார்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்து, அதாவது 2 வயசு 3 வயசுல ட்ரைனிங் ஆரம்பிச்சிருவாங்க. இப்படிதான் ஓடணும், ராத்தல் சுத்தணும், கரெக்டா சேடல் போடுறதுல இருந்து, வாக்கிங் கூட்டிட்டு போறதுல இருந்து, ஜேசிபி பார்த்தா பயப்படாது, ஒரு தண்ணியை பார்த்தா பயப்படாது, ஸ்பீட் பிரேக் பார்த்தா பயப்படாது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் டு, எல்லாத்துக்குமே பழகின ஹார்ஸா இருந்தா அது ரேட்டு கூட தான். ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைன்டு டாகுக்கும் அன்ட்ரைன்டு டாகுக்கும் ஸ்ட்ரீட் டாக்கு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்கன்னா, அதே தான் குதிரையும். ஸோ எந்த அளவுக்கு ட்ரைன்டு, எந்த அளவுக்கு கலரு, எந்த அளவுக்கு பாடி. ஸோ பாடி வந்து அந்த 5வது வருஷத்துல ஃபுட்டு கொடுத்தனே பாடி வந்துடாது. அந்த 2வது, அதை பால் மறந்து அடுத்த 2வது வருஷத்துல இருந்து அந்த 4 வருஷம் வரைக்கும் நம்ம கொடுக்குற ஃபுட் தான் அதுக்கு நான் பாடி. நடுவில் ஃபுட் கட் பண்ணாலும் அது ஹைட்டு குறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ பாடியில சேஞ்சஸ் நிறைய வரும். ஓடும்போது சிலது கால் தாங்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இது இருக்கு குதிரையில. பிரைசிங்ல பாத்தீங்கன்னா லாடம் எப்ப அடிப்பாங்க? ஸோ லாடம் பாத்தீங்கன்னா வந்து இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ரைட் பண்றாங்க இல்லையா, ஸோ அப்பதான் வந்து லாடம்ன்ற அடிப்பாங்க. அது நீடடான்னு கேட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா அது கம்பல்சரி கிடையாது. நீங்க வந்து இப்போ கிரவுண்ட்ல ஓட்டுறீங்க, மண்ணில் ஓட்டுறீங்க, இல்ல ஒரு ஃபாரஸ்ட் வாக்ல கூட்டு போறீங்கன்னா அதுக்கு லாடம் தேவையில்லை. இந்த தார் ரோட்ல ஓடுறது, இந்த சிமெண்ட் ரோட்ல ஓடக்குள்ள வந்து அது குழம்பு தேயும். ஸோ ஒரு நாள் ஓட்டினா பிரச்சனை இல்லை, ஒவ்வொரு நாள் ஓடும் போது அது ஸ்பீடா தேயும். ஆனா மண்ணில தேயறதுக்கான வாய்ப்பு கிடையாது, ரொம்ப கம்மி. ஸோ அதனால அந்த டைம்ல லாடம் தேவைப்படாது. பட் ஆனா ஓடுற குதிரைக்கு லாடம் கம்பல்சரி, அது தார் ரோட்ல ஓடுறதுக்குலாம். இந்தியாவோட குதிரை அதிகமா எங்கனா இருக்குது? நம்ம இந்தியா ஓவரால் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நம்ம தமிழ்நாடு சைட்லாம் வந்துருச்சு அந்த கல்ச்சர். குதிரை நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஸ்டில் நல்ல பிரீடு, நல்ல கலரேஷன் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ குஜராத், மகாராஷ்டிரா இந்த மாதிரி ஏரியாவில் தான் வந்து குதிரை அதிகமா இருக்கு. நீங்க கேட்கலாம் ஏன் அங்க மட்டும் அதிகமா இருக்கு நம்ம சைட்ல இல்லை அப்படின்னா, நம்ம சைட்ல ஸ்லோவா என்ன ஆயிடுச்சுன்னா அந்த குதிரை கல்ச்சரே போயிடுச்சு. எல்லா அந்த நல்ல நல்ல குதிரைங்கெல்லாம் இல்லை நம்ம சைட்ல. எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னு வச்சுங்களேன், நான் வந்து பொள்ளாச்சிலையும் இப்போ குதிரை எடுப்பேன். நான் பொள்ளாச்சியில 10 குதிரைக்கு ஒரு மாசம் அலையணும். ஒரு ஊர்ல ஒரு குதிரை இருக்கும், இன்னொரு ஊர்ல 3 குதிரை இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் அலையணும், கலரேஷனுக்கும் பிரீடுக்கும் அலையணும். ஆனா நான் வந்து மகாராஷ்டிரா போயிட்டேன்னு வச்சுங்களேன், ஒரு ஆள் கிட்ட 20-30 குதிரை இருக்கு. ஸோ எனக்கு சாய்ஸஸ் ஆஃப் இது அதிகம், பார்த்து எடுக்கிறது ஈஸி. ஒன் டேவிலே ஒரு 10 இடத்துக்கு போனோம்னா 30-40 குதிரையை பார்த்து எடுத்துருவேன். ஸோ அங்கே சாய்ஸஸ் அதிகம், குதிரை நல்ல பிரீடேஜ் லைன்ல இருக்கும். இங்க என்னன்னா நிறைய பிரீடர்ஸ், பெரிய பெரிய பிரீடர்ஸ் இருக்காங்களா, நல்ல லைனேஜ் வச்சிருக்காங்க. சிலவங்களாம் வந்து இந்த கிராஸ் பிரீடு, நாட்டு குதிரை கூட போடுறது, ஹைட் கம்மியா இருக்கிற குதிரை கூட போடுறது, இந்த மாதிரி பிரீட் ஆகுறதுனால நம்மளுக்கு குட்டியில தெரியாது. அந்த 4-5 வருஷம் சொல்றேன் பாத்தீங்களா, அப்ப வரும்போது அதோட ஹைட் ரெடியூஸ் ஆகுறதுலாம் தெரியும், என்ன ஹைட்ன்றது. ஒரு இதுங்களுக்கு பேர் வச்சு கூப்பிடலாமா, ஒரு நம்ம குழந்தை மாதிரி? ஹார்ஸ் வந்து டோட்டலி வந்து வெரி ஃப்ரெண்ட்லி. நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க எட்டி வதைக்கும், எட்டி வச்சா நாய் செத்துரும், நம்ம முகத்துல அடிச்சிரும், போனே கூட ஃப்ராக்சர் ஆக வாய்ப்பு இருக்கலாம் நிறைய சொல்றாங்க இல்லையா. அது எல்லாமே உண்மைதான். அதனாலதான் ஹார்ஸ் பவர்னு சொல்றது. இப்போ நீங்க வண்டி எல்லாம் இன்னும் பாத்தீங்கன்னா காரு, வண்டி எல்லாமே ஹார்ஸ் பவர் கூட ஈக்குவல் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பவரானதான் ஹார்ஸ். ஸோ அதுக்கு அவ்வளவு பவர் இருக்கும். எட்டி வதைச்சாலும் சரி, ஒரு 4 பேர் சேர்ந்தா கூட இப்ப இருக்கிற அந்த அபியை இழுக்க முடியாது. அதுக்கும் அது வந்து பிரெக்னென்ட், 8 மந்த் பிரெக்னென்ட் ஹார்ஸ், அது இழுக்க முடியாது. ஸோ அவ்வளவு பவர் இருக்கும் அதுக்கு. அதனாலதான் அந்த லாடம் எல்லாம் போட்டு, சேடல் எல்லாம் போட்டு அதை கண்ட்ரோல் பண்றது ஹார்ஸை. இப்போ குதிரையுடைய லைஃப் எத்தனை வருஷம்? ஈஸிலி 20 to 28 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். அது நம்ம எப்படி மெயின்டைன் பண்றது இருக்கு பொறுத்து. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா 80 வயசு வரைக்கும் கொடுப்பாங்க, 100 வயசு வரைக்கும் இருக்காங்க. அது அவங்க நம்ம குதிரை கொடுக்குற ஃபுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி. மாடு மாதிரி இல்லை, அது கட்டி போட்டு சாப்பாடு போட முடியாது. அது ஒரு நாளைக்கு 5 to 10 கிலோமீட்டர்ஸ் ஓடணும், அதுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும். எந்த அளவுக்கு நல்லா நம்ம வந்து அதுக்கு ஒர்க் அவுட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அதுக்கு பாடி ஷேப்பனிங் வரும். இப்போ நான் தினைக்கு நான் ஜிம் பண்ணணும்னா எப்படி இருப்பேன், ஒருத்தர் சாட்டிகிட்டே இருந்தா எப்படி இருப்பாரு. ஸோ அந்த டிஃபரன்ஸ் நீங்க ஹார்ஸ் கிட்ட பார்க்கலாம். இப்போ நம்ம ஹார்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ஸ் லைட்டா தொப்பை போட்டிருக்கும், இன்னொரு ஹார்ஸ் ஃபிக்ஸா இருப்பாரு. அவர் தொப்பை போட்டவர் வந்து அதிகமா சாப்பிட்டுட்டு ஒரு 1 மந்தா வந்து எதுவுமே ஒர்க் அவுட் இல்லை அவருக்கு, ஏன்னா கால் அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அது அந்த டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. அந்த ஃபுட்டுல இருந்தோ ஆக்டிவிட்டிஸ், அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டில இருந்தே உங்களுக்கு தெரியும் ஹார்ஸோட இது. அனிமல்ஸ்க்கு சுகர், பிபி எல்லாம் உண்டா?
இருக்கு. சுகர், பிபி அப்படின்னு அதை சொல்ல முடியாது டிஃபரன்சியேஷன். ஆனா அவங்களுக்கு இருக்கு. அந்த இப்போ ரெகுலரா வந்து இப்போ கேரட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஹார்ஸ்க்கு, அதே ஒரு 15 வருஷம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஹார்ஸுக்கும் சுகர் வரும். ஸோ இந்த மாதிரி இதுவும் இருக்கு. ரெண்டாவது ஹார்ஸ்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹார்ஸ்க்கு வந்து வாமிட் பண்ணாது. அதனுடைய ஓக்கலே வந்து எப்படி இருக்குன்னா வி ஷேப்ல இருக்கும். ஒன்ஸ் ஃபுட் உள்ள போயிடுச்சுன்னா வெளியே வராது, அதால கக்க முடியாது. மாடு அப்படி கிடையாது. மாடு கக்கலாம் நம்மளே கையை விட்டு கூட எடுக்கலாம். அதுக்கு ஏன்னா 4 பை இருக்கு, சாப்பாடு பை உறுப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இருக்கு. ஆனா குதிரைக்கு அப்படி இல்லை. ஒன்ஸ் பனல் மாதிரி இருக்கும், ஒன்ஸ் உள்ள ஃபுட் போயிடுச்சுன்னா அது ஜீரணமாய் தான் வெளியே வர முடியும், மற்ற வேற எதுவும் பண்ண முடியாது. அந்த ஹார்ஸ்க்கு மட்டும் நல்லா பார்த்து பார்த்து ஃபுட் கொடுப்போம். இன்கேஸ் அப்படி ஆயிடுச்சுன்னா அது பேர் வந்து கொலிக் சொல்லுவாங்க, வயிற்று வலி. அப்போ ஹார்ஸ் வந்து படுத்துட்டு உருளும், இந்த பக்கமா அந்த பக்கம் கால அது பாடி இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஒரு நான் இந்த பக்கமா அந்த பக்கம் உருளும் போது அது இண்டஸ்ட்ரியன் ஃபுல்லா மிஸ்மேட்ச் ஆயிடும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஹார்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், 3 hours வாக்கிங் கூட்டு போகணும். ஒரு ஆள் ஒரு 1/2 மணி நேரம் கூட்டு போறாரு, அடுத்து இன்னொரு ஆள் வருவாரு. ஸோ அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். இதுல என்ன ஈஸினா, நம்மளது வந்து இந்த இந்தியன் பிரீடு. ஸோ அதனால வந்து இந்த கிளைமேட்டை கொடாப்பட இந்த தரோ பிரீடுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, ரேஸ் கோடும் பாருங்க. ஸோ அது வந்து எந்த ஒரு கண்ட்ரியோட சேர்ந்தது இல்லை. அது வந்து ஒரு மிக்சட் பிரீடு, ரேஸ்க்காகவே கிரியேட் பண்ண ஒரு பிரீடு. அந்த மாதிரி பிரீடை வளர்க்கும் போது ரொம்ப ரிஸ்க். அதை வந்து நீங்க ஒரு நாள் கட்டி போட்டா கால் வீங்கிடும். அதே மாதிரி அதுக்கு வந்து அந்த நான் சொல்றேன் இல்லையா, அந்த வயிற்று பிரச்சனை வந்தா அவங்களுக்கு வந்து வெயின்ல இன்ஜெக்ஷன் போடணும். இந்த மாதிரி பெரிய ஃபார்மாலிட்டி இருக்கு அந்த ரேஸ் குதிரைக்கு மட்டும். அதை இங்கிலீஷ் பிரீடு சொல்றாங்களே, தரோ பிரீட், அதுக்கு அவ்வளோ ஃபார்மாலிட்டி இருக்கு. இந்த மாதிரி நீங்க வளர்க்கும் போது, இந்த ஹார்ஸ்லாம் வளர்க்கும் போது காம்ப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் கம்மி, நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ ஒரு பேசிக் ஒரு 6 month உங்களுக்கு ஒரு நாலேஜ் ஹேண்டிலிங் இருந்ததுன்னா நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம் ஹார்ஸ்லாம். பசி எடுத்தா கத்துமா? நீங்க கனெக்டட் ஆயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது பசி எடுத்தா உங்க கிட்ட வந்து கேட்கும், எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கிட்ட வந்து கேட்கும். ஸோ ரெண்டாவது வந்து இல்ல நான் ஹேண்டில், அதாவது டேர்ம் பண்ணாதான் அது வந்து கேட்குமா அப்படி மட்டும் இல்லை, சாப்பாடு வேணா அது கத்த ஆரம்பிச்சிடும். நீங்க அதாவது அந்த அனிமல் கூட கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பசங்களை பார்த்தா நமக்கு தெரியலையா, ஐயோ அவன் பசிக்கு அழுகுறான், இல்ல பசிக்கு சண்டை போடுறான், பசியில கத்துறான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒன்ஸ் அனிமல் கூட நீங்க கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அதுக்கு பசிக்குதா, தண்ணி வேணுமா, இல்ல காலில் பிரச்சனையா, இல்ல உடம்புல ஏதாவது பிரச்சனை சொல்லிட்டு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். தூங்குறது பகல்லையா நைட்லயா? ஹார்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டான விஷயம் என்ன தெரியுமா, அது தூங்குறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். எல்லா அனிமலும் படுக்கும், தூங்கும், ரொம்ப நாய் கூட ரெஸ்ட் எடுக்கும். ஆனா ஹார்ஸ் மட்டும் நடந்துகிட்டே தூங்கும். ஸோ அதனாலதான் வந்து நம்ம ஹார்ஸை யூஸ் பண்ணோம். ரொம்ப தூரம் போறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் ஹார்ஸ் வந்து தூங்கிக்கிட்டே நடக்கும், தூங்கிக்கிட்டே போகும். ஸோ யாரோட கைடன்ஸும் வேணாம். இங்க எல்லா ஹார்ஸுமே சரி நின்றுக்கிட்டே தூங்கும். அது படுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hour 15 minutes அவ்வளவு கூட இருக்காது. நீங்க ஒரு ஹார்ஸை ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்களேன், ஒரு வாரம் பாருங்க, ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் கூட கீழே படுத்து இது பண்ணாது. ஸோ ஒரு 5 நிமிஷம் படுக்கும் ஏந்திரும், ஒரு 2 நிமிஷம் படுக்கும் ஏந்திரும். அது ஏன்னா நின்றுகிட்டே தூங்குறது. அது ஏன்னா இந்த காட்டுல இருந்த அனிமல். ஸோ ஹார்ஸ் இப்பதான் நம்ம டொமஸ்டிக்கா வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி காட்டுல அதுக்கு எப்படின்னா, அது ரொம்ப பெரிய லெக் இல்லையா, அதுக்கு டப்புன்னு ஏந்திருக்க முடியாது, அதுக்குள்ளே ப்ரெடிக்ட்ஸ் வந்து அட்டாக் பண்றோம். ஸோ அதனால என்ன பண்ணா நின்றுகிட்டே தான் தூங்கும். ஸோ ஏதாவது ஒண்ணுன்னா டப்புன்னு கண்ணை முடிச்சு ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ மோஸ்ட்லி ஹார்ஸ் நின்றுட்டு தான் தூங்கும். ஏதாவது பூஜைகள்லாம் வந்து குதிரையை கொடுக்கறது உண்டா? இங்க நம்ம குதிரையை வந்து மோஸ்ட்லி இந்த ஸ்பிரிச்சுவலுக்காக நம்ம நிறைய கொடுக்குறோம். அது வந்து எதுக்காகனா சஸ்டைனபிள். ஸோ பேசிக்கா நம்ம பார்க்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 பேர் ஒர்க் பண்றாங்க, ஃபுட் இருக்கு, எக்ஸ்பென்ஸ் இருக்கு, பீப்புள் வந்தாலும் நான் ஃபீட் தான் பண்ணணும். இல்ல இன்னைக்கு 2 பேர் தான் வந்துக்கிறாங்க, இப்போ பரவாயில்லமா ஒரு 1/2 கிலோ மட்டும் நான் அவனுக்கு பார்லி வைக்கிறேன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபுட்டை நான் கொடுத்து தான் ஆகணும். அவங்களுக்கு பே பண்ண சேலரி பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி ஆஃப் சீசன் எங்களுக்கு ஒன்று வரும், ஒரு 5 month ஆஃப் சீசன். ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க, விசிட்டர்ஸ் வரமாட்டாங்க. அந்த டைம்ல என்ன பண்ணுன்னா, ஹார்ஸோ இல்ல மாடோ அதெல்லாம் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பூஜைக்காக கேட்டாங்கன்னா வி ரெடி டு. வெளியில பப்ளிக்ல வந்து ஒரு குதிரையை கொண்டு போனா பர்மிஷன் வாங்கணுமா, எப்படின்னா லைசன்ஸ் ஏதாவது? இப்போ வந்து என்னன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஸ்பெஷலா லைசன்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க குதிரைக்கு. இது எப்போ இந்த ஆர்டர் பாஸ் ஆயிருக்குன்னா, ஜனவரி 2026 ஒரு ஆர்டர் பாஸ் ஆயிருக்கு. குதிரை வச்சிருக்க எல்லாருமே ஒரு பர்டிகுலர் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இதுக்கப்புறம் எல்லாருக்குமே மேண்டிட்டரியா இருக்கும். அது வந்து நாட்டு குதிரைக்கும் இருக்கு, அதே மாதிரி இந்த மார்வாடி பிரீட்ஸ்க்கும் இருக்கு, தரோ பிரீட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்த மேண்டிட்டரி இருக்கு. ஸோ இது 2026 இருந்து இட்ஸ் லீகல் இன் தமிழ்நாடு. ஸோ எல்லாருமே அதை வாங்கினா நல்லா இருக்கும். இப்போ அப்பப்போ செக்கிங் பண்றது உண்டானா, நீங்க அனிமல்ஸ் துன்புறுத்துறீங்களான்னு? ஆக்சுவலா அனிமல்ஸ் ஆப்வியஸ்லி நாங்கள் துன்புறுத்தல. பட் ஆனால் இதுல என்ன இருக்குன்னா வந்து லோக்கல் 2 வெட்டினரியன்ஸ் இங்க இருக்காங்க, இரும்பை அண்ட் பொம்மைப்பாளையம் 2 வெட்டினரியன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்னன்னா ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. எப்படி பார்த்துருக்கோம், சாப்பாடு கொடுக்குறோமா, அனிமல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன். ஏன்னா அவங்க கண்ட்ரோல்ல தான் இது வருது, அவங்க ஆஃபீஸரோட கண்ட்ரோல் வருதுனால ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. அதே மாதிரி அவங்க வந்து இயர்லி என்னென்ன ஊசி போடணும், இப்போ அந்த டிசீஸ் வரதுக்கு மாட்டு கோமாரி ஊசி, குதிரைக்கு வந்து இயர்லி ஒன்ஸ். ஸோ இந்த மாதிரியான இது இன்ஜெக்ஷன், ரேபிட்க்கு அந்த மந்த்லி ட்வைஸ் வந்து அந்த சொறி பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இது கலந்து வைப்போம் வாட்டர்ல. ஸோ அந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு போவாங்க. ரெகுலர் செக்அப் போறாங்க, வீக்லி ஒன்ஸ்
மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா மாசத்துல ஒரு 4-5 வாட்டி வருவாங்க ரெகுலராகவே. வெப் நியூஸ் பாருங்க, நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.